இந்த டீல் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஈரானோட அணு சக்திக்கான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் எதுக்கு போடுறாங்கன்னா, நீ அணு ஆயுதம் வச்சுக்க மாட்ட, நீ அணு சக்தியை வச்சுக்கிட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தான் அதை பயன்படுத்துவ அப்படின்னு எங்களுக்கு எழுதித்தா. இது முதல்ல நீ யார் என்ன கேட்க. அதாவது ஈரானோட கிளைமே என்ன இருந்திருக்கு அப்படின்னா, எவ்வளவு டெக்னாலஜி வருது இன்னைக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி, கேமரால இந்த டெக்னாலஜி இருக்கு. ஏதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாதுன்னு சொல்ல முடியும். அப்ப அதே போல என்ன எப்படி நீ நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணாதுன்னு சொல்லு. சரி, இதெல்லாம் தாண்டி உனக்கு அமெரிக்காவுக்கு மிலிட்டரி பலம் அவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒரு அடுத்த 19 நாடுகள் சேர்த்தா எவ்வளவு மிலிட்டரி ஆட்கள், எவ்வளவு மிலிட்டரி ஸ்பெண்டிங் இருக்குமோ அது ஒரு நாடா அமெரிக்கா பண்ணுது. அவ்வளவு மிலிட்டரி பலத்தை வச்சிருக்கிற, பொருளியல் பலத்தை வச்சிருக்கிற, அரசியல் பலத்தை வச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக நீ இதுல என்னை மசிய வைக்கிற. இருந்தாலும் பரவாயில்லன்னு மக்கள் நலனுக்காக. ஏன்னா மக்களால ஒவ்வொரு முறை பொருளியல் தடைகள் போடும்போது தாங்க முடியல ஈரானால. பல லட்சம் பேர் வேலை இழக்கிறாங்க, பல லட்சம் பேர் பட்டிக்கு அவதிப்படுறாங்க. மூலப்பொருட்கள் உற்பத்திக்கு மூலப்பொருள் இறக்குமதி செய்ய முடியலன்றதுனால 2015 தன்னோட தன்மானத்தை இறக்கிக்கிட்டு ஈரான் போய் ஒபாமா கிட்ட சைன் போட்டுச்சு. சரியா, நீ சொல்றபடியே என்கிட்ட இருக்கிற யுரேனியத்துல 98% நான் வெளியேற்றிடுறேன், மிச்சம் இருக்கிறத வச்சுக்கிட்டு நான் சிவிலியன் யூஸ்க்கு, பவர் ஜெனரேஷன், மெடிக்கல் யூஸுக்கு கொஞ்சம் செலவு பண்றேன்னு சொல்லி எவ்வளவு ஒரு அக்கிரமம் பாருங்க. 2015 அவர் ஒப்பந்தத்தை போட்டு போறாரு. ஈரான் இவ்வளவு இறங்கி ஒப்பந்தத்துல சைன் பண்ணுது. 2018 கேஷுவலா ட்ரம்ப் கேன்சல் பண்ணாதுல, அவன் தான் போட்டான், அவன்கிட்ட போய் கேளு. இது எவ்வளவு ஒரு அறமற்ற ஒரு தன்மை.